Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. திரு பிரியன், திரு ஸ்ரீராம் சொல்லும்போது கூட்டணி ஆட்சியை இதற்கு முன்பு திரு நரேந்திர மோடி பார்த்ததே இல்லையா என்ன? அவருக்கு கூட்டணி கட்சிகளை கூட்டணி ஆட்சியை கையாண்ட அந்த அனுபவம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது செய்தி, இப்போ நம்ம பார்த்தோம், திரு நரேந்திர மோடியோடு பக்கத்திலேயே தான் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் திரு சந்திரபாபு நாயுடு, திரு நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள். அவங்களும் புன்முறுவலோடு இணக்கமான உறவை தான் அவங்க பேண்டுறாங்க பிரதமரோடு. திரு சிராக் பாஸ்வான், திரு பவன் கல்யாண் போன்ற தலைவர்கள்லாம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்தியா கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இது இன்டாக்டாக இருக்குது என்டிஏ கூட்டணின்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல இந்த அரசியலில் இந்த மாதிரியான நான் அனுமாராக இருப்பேன், நான் வாலியாக இருப்பேன், நான் சுக்கிரீவனாக இருப்பேன்லாம் அதெல்லாம் அந்த சமயத்துக்கு பேசப்படுற ஒரு பேச்சு தானே தவிர, நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் பிஜேபியோட கூட்டணியே வைத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன ஜெயலலிதா 99 2004 கூட்டணி வச்சாங்க இல்லையா பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதெல்லாம் எதுவுமே அரசியலில் நிரந்தரமானது கிடையாது. அந்த சூழலுக்கேற்ப என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றது முக்கியமான விஷயம். அதனால் சிராஜ் பாஸ்வான் அனுமானம் இருக்கிறதோ இல்லை அவர் பவன் கல்யாண் சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு டேட்டில் உங்களுக்கு ஓகே. அதனால் அரசியலில் நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம ஊகிக்க முடியாது. இங்கே பிரச்சனை என்னென்னா, மாறுபட்ட கொள்கைகள் கொண்ட, மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட, பல்வேறு விஷயங்களில் கொண்ட கட்சிகள் உங்களோட கூட்டணி சேர்றாங்க. ஆக்சுவலாக அதை எப்படி கையாள போகிறாங்க, அதுக்கான பக்குவம் மூடிட்டு இருக்கான்றதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம கூட்டணி ஆட்சியை எப்படி அவர் கையாண்டுருவார், கூட்டணி கட்சிகளை எப்படி கையாள்வார் திரு மோடி அப்படின்னு நம்ம பேசணும். திரு சிவப்பிரியன், அதில் போதுமான அனுபவம் பெற்ற தலைவராக திரு மோடி இருக்கிறார். அவருக்கு குஜராத்திலிருந்தே அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு திரு ஸ்ரீராம் சொன்னார். ஆனால் எல்லோருக்கும் சந்தேகம் இருக்குது, இது எப்படி இந்த 5 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்து விடுவார்களான்னு சந்தேகம் இருக்குது. இல்லை, பிரதமர் மோடி அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸ்ரீராம் சொல்கிறது நான் முழுவதுமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் குஜராத்தில் இருந்த அந்த 2 டேர்மும் 2 ஃபுல் டேர்ம் ப்ளஸ் ஒரு 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 1.5 வருஷம் இருந்தார். அதற்கப்புறம் இப்போ பிரதமராக இருந்த 10 வருஷமே அவர் இண்டிபெண்ட் பிரைம் மினிஸ்டராகவோ இல்லை ஒரு இண்டிபெண்டன்ட் சிஎம்ஆவோ இருந்தார். ஏன்னா பெரும்பான்மை யாரை வச்சியும் யாரை நம்பியும் அவர் இல்லை, அவங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பி கூட அவர் இல்லை. அவருக்கு எப்போவுமே பிரதமர் மோடிக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, குஜராத்லேயும் சரி இங்கேயும் சரி அவரை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ ஏற்றுப்பாங்க. அவர் கம்ப்ளீட் அப்சல்யூட் கண்ட்ரோலில் அவர் இருப்பார். ஸோ அப்படி இருந்து பழக்கப்பட்டவருக்கு ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸ்ரீராம் சொல்கிற மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கிறேன், இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் ஓகே. அவர் ஒரு சில விஷயங்களை என்ன ஒரு சந்தேகம்னா, திரு மோடின்ற அந்த தனிப்பட்ட நபருக்கான ஒரு அந்த பொறுப்பு அவர்கிட்ட மட்டும் நம்ம கொடுக்குறோமே, அதுக்கு பாஜகவுடைய சித்தாந்தம் சார்ந்ததாக நம்ம பார்க்கணும். இல்லை, பாஜகவோட சித்தாந்தம் தான். அதை தனிநபர் இதுவாக மாற்றினது யார்? பிஜேபி. கடந்த 10 வருஷமாக அவங்க பேசுனது எல்லாமே மோடி அவர்களை பற்றி தானே. ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன விஷயங்களில் ஒரு விஷயம் நான் கொஞ்சம் மாறுபாடாக பார்க்குறேன். அவர் என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் சொல்லணும். நிதிஷ் அவர்களும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க, அவங்க வெளியில் போனாங்கன்றதை நான் மறுக்கலைன்னார். ஆனால் எதனால் போனாங்க, யாரை பற்றி என்ன பேசிவிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமும் இருக்கு. திரு நிதிஷ்குமார் அவர்கள் 2010ஆம் ஆண்டு பாஜகவினுடைய நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் பட்னால நடக்கும் பொழுது அப்ப முதலமைச்சராக இருக்கிறாரு. டின்னர் மோடி அவர்கள் பாராட்டி ஹோர்டிங்ஸ் வச்சதுனால அந்த டின்னரையே கேன்சல் பண்ணிட்டாருங்க. பிஜேபி லீடருக்கு கொடுத்த டின்னரை கேன்சல் பண்ணிட்டு மோடி அவர்களை எதிர்த்து தான் 2013ஆம் ஆண்டு அவர் பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளியில போறாரு. 17ஆம் ஆண்டு வந்துடுறாரு. அதை நான் மறுக்கல. Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.